எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த அருமையான சாயங்கால வேளையிலே நாங்கள் அனைவரும் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த நல்ல நேரத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த 4வது நாளிலும் கர்த்தாவே, இந்த ஆண்டவரே புனித வாரத்தின் 4வது நாளிலே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த இடத்திலே கர்த்தாவே தகுதியற்ற என்னை கர்த்தாவே நிறுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நான் அல்ல கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை கர்த்தாவே நீர் அண்டரே கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என் வாயோடு நீர் இருந்து நீர் பேச வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கிருபை தந்துள்ளோம். என்னை மூடி மறைத்து நீர் அண்டரே நீர் பேச வேண்டும் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், பெருமையாக்கிறோம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மை எடுக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது இந்த தகுதியற்ற என்னையும் கத்த இந்த இடத்துல நிறுத்தத்துக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் இந்த வாய்ப்பை அளித்த ஊழியருக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். வருஷம் இந்த வேகுல வேலை இந்த டாபிக்ஸ் கொடுக்கும்போதும் அப்படி மேலேருந்து இப்படியே பார்த்துட்டே வந்தேன். இந்த வேகுல வாழன்னு வந்து என் நேம் எழுதிட்டு நான் போயிட்டேன். வீட்லயும் பிள்ளைங்க எங்க வீட்டுல எல்லாருமே சொன்னாங்க, ஏன் எப்ப பாரு வேகுல வேலை செலக்ட் பண்ண, வேற ஏதாவது செலக்ட் பண்ண வேண்டியதானு. சரி, அது அப்படியே வந்தும் ஓகே, அதை எடுத்துக்கிட்டு நானு. ஆனா இந்த வேகுலன் போது நம்ம வேகுலன் அப்படின்போது ஏசப்பா வந்து அவர் பிதாவின் சித்தத்தின்படி எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அவர் அந்த வேகுல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் ஒப்பு கொடுத்தார். ஆனா அவர் வந்து எல்லாமே தெரியும், என்னெல்லாம் நடக்க போகுது, அவருக்கு எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட போறாரு, மக்கள் என்னெல்லாம் அவர்களை செய்ய போகிறார் என்று தெரிந்து நம்ம தெரியாத மக்கள் நம்மளே ஏதாவது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் கண்ணீர் துன்பங்கள் வரும்போது அதை வந்து நம்ம ரொம்ப வந்து அது கஷ்டத்தோடு வேகுலத்தோடு நம்ம அதை சகிக்கிறோம். ஆனா ஏசப்பாவுக்கு வந்து எல்லாமே தெரியும், என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. அப்ப இன்னும் அவர் எவ்வளவு அந்த சிலுவையை அறைவதற்கு முன்னால சிலுவை பாடுகளை அனுபவித்ததுக்கு முன்னாக அவர் எப்படி வேதனைப்பட்டிருப்பார் என்று வேகலப்பட்டிருப்பார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நான் வந்து என்னுடைய இது பிரகாரம் வந்து வியாகுலம் கலக்கன்றது வந்து நானும் என்ன இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு நேரடியா ஒரு வியாகுலப்படுற ஒரு பர்சனை பார்த்தேன். ஸ்கூல்ல வந்து பெர்மிஷன் கேட்கறதுக்கு ஒரு வயதான ஒரு அழுது கொண்டே வந்து நின்று கேட்கிறாங்க, பாப்பாவை அனுப்புங்க அப்படின்ட்டு. என்னன்னு கேட்டா 1 வயசு குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸா ஐசியூல இருக்குது, நாங்க இந்த பாப்பாவை கூட்டிட்டு போனோம் அப்படின்றாங்க. என்னாச்சுன்னு கேட்க கூட அவங்களுக்கு சொல்ல முடியல. அவர் வயசானவர் அழறாரு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, அப்புறம் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா கடைசியில அந்த பாப்பா வந்து இப்ப இல்ல, 3 நாள் முன்னாடியே இறந்துடுச்சான், 1 வயசு குழந்தை. ஸோ அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப அப்பதான் யோசித்தேன், நம்ம டாபிக் இந்த வியாகுலம் அவங்க எவ்வளவு கலக்கமா, அந்த ஃபேமிலி எவ்வளவு கஷ்டமா, நல்லா இருந்த குழந்தை வைரஸ் ஃபீவர்னால ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது 3 நாள் 4 நாள் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை நல்லா இருந்திருக்கு, திடீர்னு தான் மறுபடியும் ஏதோ பாடி ஃபுல்லா ரெட்டிஷ் ஆயிட்டு சீரியஸ் ஆயிட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரடி காட்சி இன்னுமே அந்த வயசான அந்த கிறிஸ்தவ மதத்தை அல்லாத பிள்ளை தான். ஆனா ஆக்சுவலா வந்து அவங்க அந்த ஃபேஸ் வந்து எனக்கு இன்னுமே அப்படியே ஞாபகம் வரும்போது, சரி இது வந்து இந்த வியாகுலப்படுறாங்க, கஷ்டங்கள் இவ்வளவு பெரிய துன்பத்தை அவங்க எப்படி கடக்க போறாங்கிறது அந்த வியாகுலம் வந்து அங்க தெரிஞ்சுது. இப்போ எல்லா இந்த உலகத்தோட நம்ம ஓடிக்கொண்டிருக்க நேரத்துல நம்ம இந்த வாரம் முழுவதும் இந்த ஒரு வாரமாவது நம்ம ஏசப்பாவோட சமூகத்துல வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமாவது கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வந்து கழிக்கிறோன்றது ரொம்ப பெருமையான விஷயம். எல்லாருமே நம்ம இதுல நிறைய பேர் வந்து நம்ம எனக்கு தான் சொல்றேன், நான் அடிக்கடி எனக்கு வேதனைப்பட்டு ஏசப்பாக்க விட நிறைய இந்த உலகத்து பிரகாரமான காரியங்களை தான் நிறைய ஈடுபடுற வேலையா இருக்குது. சோ இந்த வாரத்தை வந்து நம்ம பரிசுத்த வாரமாக கடைபிடிக்கிறோம். இது மட்டும் இல்லாம நம்ம தொடர்ந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஏசப்பாக்கு கொடுக்குற நேரத்தை நம்ம கொடுக்கணும். சோ இந்த இதுல வந்து இந்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நற்கருணை வாழ்வழிக்கும் அன்பு. ஸோ நற்கருணை என்பது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதை வந்து வேற டாபிக்ல நம்ம நிறைய பாக்குறோம். எல்லாருமே திருவிருந்து சொல்றோம், ராபோஜனம், புது நன்மை, அப்பம் பிட்குதல், இன்னும் அநேக விதமான டாபிக்ஸ்ல விதவிதமான சர்ச்சிங்ல வேற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுக்கிற ஆலயமும் இருக்கு, வாரம் எடுக்கிறவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆலயத்துல கூட நம்ம மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கிறோம். நான் வளர்ந்த சர்ச்சில எல்லாம் வந்து வாரம் எடுப்பாங்க. வாரம் இந்த அப்பம் பிட்குத பகுதின்னு சொன்னாலே அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருந்து அப்படியே பஹாட் ஆயிட்டு இருக்கும். சங்கீதம் 1ஆம் வசனம் அதிகாரம் மாதிரி இதுவும் வசனம் வந்து இதாயிட்டு இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஏன் நம்ம கடைபிடிக்கிறோம், ஏன் இந்த திருவிருந்து இந்த ராபோச்சன் வந்து நம்ம எதுக்கு இது வந்து கடைபிடிக்கிறோம்னா, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்களா இருக்கனால எல்லாருக்கும் தெரியும் அவருடைய மரணத்தை. நாம் எல்லாரும்
நம்ம அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். வருமளவும் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி நம்ம இதை செய்கிறோம். சோ இந்த சிலுவையின் தியானம் பண்ற இந்த வாரம் மட்டும் இல்லாம நம்ம ஏசப்பாவோட வருகை வரைக்கும் நம்ம இதை வந்து ஒவ்வொரு ஆலயத்திலையும் கடைபிடிக்கிறோம். இதுல 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். சோ ஏசப்பா வந்து நம்மளுக்காக, நம்ம மட்டும் இல்ல, நம்ம கிறிஸ்தவ மக்களுக்காக மட்டும் இல்ல, உலக ஜனகம் எல்லாருக்காகவும், அதான் யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை ஏசப்பா சொல்லுவாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுத்துவேன். இதுல வந்து எங்கேயுமே ஸ்பெசிபிக்கா குறிப்பிடல அவரு. நம்ம மட்டும் தான், இந்த குரூப் பீப்புள் மட்டும் தான். எல்லாரும் யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காங்களோ, யாரெல்லாம் கவலையில இருக்காங்களோ, யாரெல்லாம் வியாதியில இருக்காங்களோ எல்லாரையும் அவர் அன்பிடத்தை கூப்பிடுகிறார். சோ இப்படிப்பட்ட ஆண்டவரை வந்து நாம் வந்து எப்படி நம்ம வந்து அவரை வந்து வெளிப்படுத்துகிறோம், எப்படி நம்ம அவருக்கு சாட்சியாக வாழ்கிறோம். சோ இது வந்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆமா, நம்ம இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே இந்த இடத்துல உள்ளவங்க மட்டும் கிடையாது, வேற எங்கெங்கயோ நம்ம பிறந்து வளர்ந்து இந்த ஒரு ஆலயத்துக்குள்ள வந்து நம்ம ஒரே வீடா ஒரே ஐக்கியத்துக்குள்ள பங்கெடுக்கிறோம். சோ அதுவும் ஒரு ஒரு ஐக்கிய விருந்துன்னு சொல்லுவாங்க, நம்ம திருவிருந்த. சோ இதுல வந்து நம்ம வெவ்வேறான மக்களா இருந்தாலும் அந்த ஒரே பாத்திரத்துல பானம் பண்ணும்போது, ஒரே அப்பத்துல புசிக்கும் போது எல்லாரும் ஒன்றாக ஐக்கியமா இருக்கிறோம். அப்புறம் இந்த வந்து பாவம் நம்ம ஒவ்வொரு வாரமும் இது வந்து எப்படி எடுக்கணும்னா, பாவ மன்னிப்பு ஜெபம் நம்ம சொல்லுறோம். அது வந்து என்னதுக்குன்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமோ சில பாவம் செஞ்சா அதை வந்து மன்னிக்கிற ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா சேம் பாவம், ஒரே பாவத்தை வாரம் செஞ்சுட்டு அந்த நம்ம திருவிருந்து எடுக்கும்போது முன்னாடி வந்து பாவம் மன்னிப்பு கேட்க கூடவே கூடாது. ஏசப்பா பிள்ளைங்களா இருக்க நாம என்ன பண்ணணும், நம்ம வந்து இது எப்பெல்லாம் நம்ம பாவம் மனசுல வந்து நம்ம கஷ்டப்படுறோமோ, நம்ம எப்பெல்லாம் தவறு செய்யறோமோ, எப்ப நம்ம மனசுல ஏசப்பா உணர்த்துறாரோ அப்ப ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். சோ எப்போ நம்ம அந்த பாவம் ஏசப்பா தவற சுட்டி காட்டும் போது அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம பலவீனமான மக்களா இருக்கிறதுனால யாருமே பரிசுத்தவான்கள் இல்லை. ஆனால் நம்மளால முடிஞ்சவரை மட்டும் நம்ம அந்த பாவம் அகைன் செய்யாம, சோ அதுக்காக தான் நம்ம இந்த பாவம் மன்னிப்பு ஜெபத்தை எடுக்கணும். ஆனா வந்து இதை வந்து நம்ம ஒரு சடங்காச்சரமா நம்ம ஏதோ வாரம் ஃபுல்லா எப்படியே வேணா இருந்துட்டு இந்த திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் நம்ம இந்த பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு எடுக்கலாம் அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி கண்டிப்பா இருக்கவே கூடாது. சோ இந்த நம்ம சர்ச்சில் நிறைய பேர் யாருமே நம்ம வசனங்கள் தெரியாதவங்க எல்லாருமே நல்ல வசனங்கள் வந்துட்டு இந்த திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் நம்ம இந்த பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு எடுக்கலாம் அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி கண்டிப்பா இருக்கவே கூடாது. சோ இந்த நம்ம சர்ச்சில் நிறைய பேர் யாருமே நம்ம வசனங்கள் தெரியாதவங்க எல்லாருமே நல்ல வசனங்களை படிச்சு அதன்படி தியானிக்கிற பிள்ளைகள், இன்னும் அதிகமா எண்ணில நல்ல ஞானம் உள்ள பிள்ளைகளா இருக்கிறீர்கள். சோ அப்ப நம்ம ஏசப்பாவோட வசனத்துக்கு கீழ்ப்படிவு தான் நம்மள ஒரே கடமையா இருக்கிறது. சோ எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான்கு 30. ஆமா, இப்ப நம்ம வந்து ஏசப்பாவோட வசனங்கள் எல்லாம் தெரிந்தும் அவருக்கு கொடுத்த கற்பனைகள் எல்லாம் தெரிந்தும் நம்ம தவறும் போது அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு, அவருடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவருக்கு வந்து கஷ்டம், நம்முடைய பிள்ளை இப்படி ஒரு கஷ்டம் நம்மளுக்கு தெரிஞ்சும் இது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் செய்யறன்ற ஒரு அந்த ஏசப்பா கிட்ட வந்து ஒரு துக்கம் வந்துடும். அடுத்து யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற பிரதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த ஒரு கட்டளையிலே எல்லாமே அடங்கி இருக்கு. நம்ம எல்லாரிடத்திலும் அன்பா இருந்துட்டா அவங்களுக்கு நம்ம எந்த தீங்கும் செய்ய மாட்டோம், எந்த ஒரு பொறாமை குணம் எதுவுமே வராது. சோ அந்த ஒரு கட்டளை நம்ம கடைபிடிக்கிறோமா, நம்ம எப்படி அதை கடைபிடிச்சு மக்களிடத்தில் அன்பு காட்டுகிறோம். 1 கொரிந்தியர் 11:29ஆம் வசனத்துல நம்ம எப்பவுமே படிச்சுட்டே வருவோம். இந்த 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருந்து ரெகுலரா படிச்சுட்டே வருவோம். அந்த லாஸ்ட் 2 வசனத்தை வந்து நம்ம அது ஃபுல்லா கண்டினியூ பண்றது இல்லை, இங்க வரைக்கும் படிப்போம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். சோ 28 வரைக்கும் லைனா படிச்சுட்டே வருவோம்.
அதுக்கப்புறம் இதுக்கு கீழே வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க வசனங்கள். அதுல என்னன்னா, எண்ணத்தினாலேனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதிருந்தால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணிக்கிறார். ஸோ இந்த ரா போஜனன்றது வந்து நம்ம வந்து அதை ரொம்ப பயபக்தியா அதை வந்து நம்ம கையாளணும். ஸோ அதை வந்து நம்ம மீறி அவருடைய கற்பனைகளுக்கு மீறி நம்ம சுய பிரயோஜனத்துபடியெல்லாம் அது வந்து பண்ணக்கூடாது. ஸோ நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஸோ அதுதான் நம்ம அந்த பாவ மன்னிப்பு ஜெபம் எடுத்து நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்மை நாமே நிதானிக்கணும். ஸோ நிதானித்து அறிந்து அதுல பங்குள்ளவர்களாக அதுல பிரயோஜன பாத்திரவான்களாக நம்ம அதுல பங்கெடுக்க வேண்டும். ஸோ இப்போ வந்து ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஸோ அதுல வந்து என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஏசப்ப பிள்ளைங்களா இருக்க நம்ம வந்து அதுக்காக நம்ம உலகத்துக்குள்ளே போகக்கூடாது, அங்க கூட எல்லாம் போகக்கூடாது அப்படி இல்லை. ஸோ நம்ம எங்க இருந்தாலும் ஏசப்போட நாமம் மகிமைப்படும்படி ஏசப்பாவுடைய சித்தம் என்ன என்பதை நிதானித்து அறிந்து எங்க இருந்தாலும் நம்ம அவருடைய சாயலை பிரதிபலிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஸோ இப்ப நம்ம படிச்ச சங்கீதம் 139ஆம் இதுல நம்ம இன்னைக்கு கொடுத்த போர்ஷன்ல சங்கீதம் 139ஆம் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து யாருமே நம்மளுக்கு கொடுக்காத கேரண்டி, நம்ம யாருமே இந்த வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் வசனம் 139 1ஆம் வசனத்துல கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஸோ நம்ம வந்து நினைச்சுக்கலாம், நம்ம வந்து ஏசப்பா நம்ம கூட யாருமே இல்லை, நம்ம மட்டும் தனியா இது பண்ணுறோம். ஸோ எவ்வளோ கஷ்டங்கள் கண்ணீர்கள்லாம் வெளியே சொல்ல முடியாம இருக்கிற காரியங்களும் இருக்கும். அப்ப நம்ம நினைச்சுப்போம் நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு. ஆனா ஏசப்பா சொல்றாரு, நீங்க என்னை கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இதுல வந்து தாவீது சொல்றாரு, அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஸோ நம்ம என்ன செஞ்சாலும் ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறார். ஸோ அப்ப நம்ம கூடவே இருக்கிற ஏசப்பா வந்து நம்ம எப்படி நம்ம அவரை துக்கப்படுத்தாம நம்ம அவரை நம்ம கூடவே வச்சுக்கணும். ஸோ ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், நம்ம உள்ளந்திரியங்களையும் அறிந்திருக்கிறார். ஸோ எல்லா மனுஷங்க வந்து நம்ம முகத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா ஏசப்பா வந்து நம்ம உள்ளத்தை நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன வேதனைப்படும் எல்லாமே ஏசப்பா பார்க்கிறார். ஸோ அது மட்டும் இல்லாம என் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே அறிந்து கொண்டேன், தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினேன். அதே வசனத்தை இங்க கீழே இருக்கு. ஸோ அது இல்லாம 16ஆம் வசனத்துல என் கருவை உடைய கண்கள் கண்டது, என் அவைகளில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஸோ எல்லாமே ஏசப்பா வந்து நம்மள ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை உருவாக்கும் முன்னவே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த உலகத்துல பாடுகள் உண்டு, உபோத்திரங்கள் உண்டு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்றாங்க. கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கனா, நாம் ஏசப்ப பிள்ளைகளா இருக்கிறோம், நம்ம நல்லா எப்பவுமே நம்மளுக்கு கஷ்டம் வராது, வியாதி வராது என்றெல்லாம் இல்லை. ஸோ எல்லாத்தையும் நம்ம சகித்து ஏசப்பாக நிலை நிற்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஸோ நம்ம இப்ப தெரியும் ஒரு பாட்டு, இது விட வந்து அந்த ஒரு 2 வருஷமா பாட்டு ஒரு ஃபேமஸ், தாய் உருவாகும் முன்னே என்னை அறிந்து கொண்டிருக்கிறேன். நம்ம வசனத்துல இன்னொன்று இருக்கு, உலக தோற்றத்திற்கு முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அப்ப ஏசப்பா உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்னே நம்ம ஒவ்வொரு பேரையும் வந்து அறிந்திருக்கிறார், ஒவ்வொரு பேரையும் பேர் குறித்து வைத்திருக்கிறார். இந்த இடத்துல நம்ம இந்த நிமிஷம் இங்க உட்கார்ந்துருப்போன்றத ஏசப்பா முன்னாடியே எழுதி வச்சிருக்காரு. சோ இவ்வளவு பெரிய அன்பு ஏசப்பா நம்மகிட்ட காட்டும் போது நம்ம ஏசப்பாக எப்படி இருக்க வேண்டும் அதை இங்க சொல்றாங்க. இந்த நற்கருணை வாழ்வழிக்கும் அன்பு பத்தி, ஏசப்போட அன்பு பத்தி பேசணும் நம்மளால சொல்லவே முடியும், போயிட்டே இருக்கும் அது. சோ எல்லாருமே நம்ம ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்து அவர் கற்பனை கை கொண்டு அவரின்படி சித்தத்தின்படி நடந்தா மட்டுமே ஏசப்பாவுக்கு போதும் தான் கேட்காது. சோ வருத்தப்பட்டு பாரம் சுமர்களே என்று கூப்பிடுற ஏசப்பா வந்து நாம் கர்த்தருடைய வருகையை, சோ இவ்வளோ அன்பா நம்ம கிட்ட இருக்கிற ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற நிறைய அவர்களுக்காக நம்ம வாழணும்ட்டு. அப்ப நம்ம என்ன செய்யணும், இப்ப நிறைய நம்ம வசனங்களை கேட்டாச்சு, கிருபையின் காலம் எல்லாம் முடிஞ்சு போயாச்சு. இந்த உலகத்துல நடக்கிறத பார்க்கும்போது நம்ம ஏசப்பட வருகை வந்து சீக்கிரமா இருக்கும்னு நம்மளுக்கு தெரியுது. சோ நாம் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் போது, சோ எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க, எப்போ ஏசப்பா வருவாருன்றதை அங்க போட்டிருக்காங்க. நம்ம வந்து மற்றவங்கள மாதிரி நடக்காம நம்ம ஏச பிள்ளைங்களை நடக்கும்போது எபிரேயர் 10:37 இருக்கு, ஏசப்பா எப்பொழுது வருவாரு. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார்.
30 4:30 எபேசியர் 4:30. திருப்பி அதே சாரி 10:37 தான். எபிரேயர் 10:37 வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். சோ ஏசப்பா வருகைக்கு இன்னும் கொஞ்சம் காலம் சொல்லிட்டே இருக்கும். ஆனா ஏசப்பா வருகை சீக்கிரமா இருக்கும்ன்றது நம்மளுக்கு இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா அடையாளங்கள் மூலமா நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் அதுலயும் சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். 12ஆம் வசனம் படிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஏசப்பா சொல்லிட்டே இருக்காரு. இங்க பையனும் சின்னவனா இருக்கும்போது 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பெரியவ 6வது கிளாஸ் அப்படி படிக்கும்போது அவ எழுதிட்டே இருப்பான். நிறைய எழுதிட்டே இருக்கும்போது அப்ப சொல்லுவான், நீயும் இது மாதிரி தான்டா எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள ஏசப்பா வந்துருவாங்கக்கா. நிறைய விஷயம் அடிக்கடி சொல்லுவான். அதுக்குள்ள ஏசப்பா வந்துருவாங்க, பாத்துக்கலாம். அதுக்குள்ள ஏசப்பா வந்துருவாங்க. இப்பதான் கொஞ்சம் அதை சொல்லாம இருக்கான். சோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு ஏசப்பா சொல்றாரு. சோ கடைசியாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். சோ இந்த தேவனுடைய அன்பு பத்தி சொன்னா நம்ம ஒரே ஒரு சிம்பிள் வேலை செஞ்சுட்டாலே ஏசப்பாவோட நம்ம அன்பு கூறுவோம், அவரும் நம்மிடத்தில் அன்பு கூறுவார். அவருடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவதாகும். சோ அவருடைய வசனத்தின்படி நம்மளால முடிஞ்ச மட்டும் என்னெல்லாம் வசனத்துல இருக்கோ அதன்படி நடந்து அதன்படி நம்ம கடைபிடிக்கும் போது நாம் அவரிடத்திலிருந்து அவருக்கு செய்கிற பெரிய ஒரு ஊழியமா இருக்கிறது. எபிரேயர் 12 கடைசியாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனங்கள். பன்னிரெண்டாம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசப்ப வருகையில நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஏசப்போட வருகையில நம்ம காண முடியும். இந்த வசனம் ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தேன். இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல சரி இது அப்பப்ப எனக்கு தோண்டிட்டே இருந்துச்சு அது சொல்லணும்ட்டு. ஆனா அது எந்த அதிகாரம்னு எனக்கு சீக்கிரம் ஞாபகம் வரல. சோ அப்ப திருப்பி மத்தேயு கடைசி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இது சரி இது நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னு மூடி வைக்கலான்னு போது இந்த வசனம் மறுபடியும் எனக்கு ஏசப்பா காட்டார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22, 23. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதை பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்றார்கள். அப்பொழுது நான் ஒருபாலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்கிறேன். கடைசியாக இதுதான் ஏசப்பாவோட வசனம். அவர் கேட்பது ஒன்றேதான். அவர் நம்ம கையில கொடுத்துருக்க இந்த வசனத்தின்படி நம்ம அவருடைய கற்பனைகள் படி நடக்கணும். நடக்காம நம்ம வார சர்ச்சுக்கு வந்துட்டு நம்ம எல்லா இதுலயும் கலந்து கொண்டு நம்ம பேச்சிலையும் நடையிலோட எல்லா விஷயம் நாமத்தை மகிமைப்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஏசப்பாவோட பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். சும்மா அதான் சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. கடைசியில ஏசப்பா இப்படி சொல்லிட்டா நம்மளை பார்த்து இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நாமளே நம்ம யோசிக்க வேண்டும். நான் உன்னை என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உன்னை அறியவில்லை. நம்ம தெரிஞ்சவங்க நம்ம ரிலேஷன் யாராவது நம்மள சொல்லிட்டாவே நம்ம எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம ஏசப்பா பிள்ளைகளா இருந்து நம்ம அவரோட வருகையில நம்மள இப்படி சொல்லும் போது நம்ம ரொம்ப நம்ம என்ன சொல்றது, நம்ம எல்லாமே வாழ்க்கையை நம்ம அதுங்க முடிஞ்சு போனமா இருக்கும். அதனால நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய வருகை அடுத்த நிமிஷம் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், எந்த இடத்துல நம்ம நிக்கிறோன்றத நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே சரி செய்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.